Where the Mind is Without Fear by Rabindranath Tagore. Rabindranath Tagore, famous an Indian writer, philosopher, musician, playwright, social reformer and essayist. 1913 லிட்ரேச்சருக்கான நோபல் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா இவருடைய கீதாஞ்சலி அப்படிங்கிற கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ்க்காக. ஓகேவா, அதுலேருந்து கொடுக்கப்பட்ட ஒரு போயம் தான் இப்போ நமக்கு கொடுத்துருக்குது, வேர் த மைண்ட் இஸ் வித்வுட் ஃபியர். 1910 பப்ளிஷ் ஆன இந்த கலெக்ஷன் வந்து பெங்காலியில் தான் எழுதியிருக்காரு. ஓகேவா, அதுக்கு பிறகு 1913 தான் இதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு ரவீந்திரநாத் தாகூர். இது ஒரு ப்ரேயர் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அதாவது இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் என் கண்ட்ரி இப்படி இருக்கணும், அது சுதந்திரமான இப்படியெல்லாம் இருக்கும், மக்கள்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் எஜுகேஷன் கிடைக்கும், எந்த வித டிவிஷன்ஸும் இருக்காது, பார்டர் வச்சு பிரிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க, அப்படின்னு இப்படி தான் இருக்கணும், கடவுளே என் கண்ட்ரிக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடு அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த போயம் இருக்கும். ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீலோட ஒரு ப்ரேயர் ஃபார்மேட்டில் இந்த போயம் இருக்கும். ஓகேவா, ஓகே, இப்போ இந்த போயமோட சம்மரி பார்க்கலாம். இந்த போயம் லைன்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேர் த மைண்ட் இஸ் வித்வுட் ஃபியர் அண்ட் த ஹெட் இஸ் ஹெல்ட் ஹை, வேர் த நாலேஜ் இஸ் ஃப்ரீ, where the world has not been broken up into fragments by narrow domestic walls. இவருடைய ட்ரீம், அதாவது இந்தியா சுதந்திரம் அடையணும். ஏன்னா இப்போ பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருக்குது. அது 1910 எழுதப்பட்ட ஒரு போயம் இல்லையா. ஸோ இப்போ பிரிட்டிஷ் கண்ட்ரோலை காலனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைக்கணும், கிடைச்சா இப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இவருடைய ஒரு ஆசையை ஒரு ப்ரேயர் ஃபார்மேட்டில் சொல்கிறாரு. ஓகேவா, மைண்ட் வந்து மக்கள் மனசு வந்து பயமே இருக்கக்கூடாது, நல்லா தலை நிமிர்ந்து இருக்கணும், இந்த வெள்ளக்காரங்களை பயந்து தலை குனிஞ்சு இருக்கக்கூடாது, தலை நிமிர்ந்து இருக்கணும் எல்லா மக்களும். நாலேஜ், அந்த அறிவு எல்லாருக்குமே கிடைக்கணும், இவங்க தான் படிக்கணும் இவங்க படிக்கக்கூடாது, இந்த ரேஸு கிளாஸ் இதை வச்சு வித்தியாசம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் த வேர்ல்ட் ஹேஸ் நாட் பீன் broken up into fragments by narrow domestic walls. நமக்குள்ளேயே நம்ம சண்டை போடக்கூடாது, நமக்குள்ளேயே நீ தமிழ் நான் கன்னடான்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்காங்க, நம்ம எல்லாமே சேர்ந்து காமனாக நமக்கு இருக்கிற எனிமையை எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வேர் வேர்ட்ஸ் கம் அவுட் ஃப்ரம் த டெப்த் ஆஃப் ட்ரூத். மட்டும் இல்லாமல் உண்மையை தான் பேசணும். எப்பேற்பட்ட ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் உண்மை மட்டும் தான் நம்மக்கிட்ட இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, பொய் வரக்கூடாது. Where tireless striving stretches its arms towards perfection, where the clear stream of reason has not lost its way into the dreary desert sand of dead habit. இப்போது இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா செல்ஃப் பர்ஃபெக்ஷன். எல்லாருக்குமே நமக்குன்னு சுயமாக ஒரு பர்ஃபெக்ஷன் வேணும் இல்லையா. ஸோ அந்த பர்ஃபெக்ஷனை ஒரு மனுஷன் அடையிற வரைக்கும் எந்த வித ஒரு ஏமாற்றத்துக்கும் நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. பர்ஃபெக்ட் ஆகணும், நல்லா செல்ஃபை நம்ம பர்ஃபெக்டான ஒரு மனுஷனை மாறணும், இடையில எந்த வித தடங்களும் நம்ம வரக்கூடாது. அப்படியே நல்லா ஸ்டடியாக நம்ம செல்ஃபை பர்ஃபெக்டாக ஒரு மனுஷன் நம்ம மாறணும். அதுக்கு இடையில எந்த வித இதுக்கும் நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது, எந்த ஒரு இடைஞ்சலுக்கும் இடம் கொடுத்துடக்கூடாது. தென் நிறைய சூப்பர்ஷன் பிலீஃப்ஸ் நமக்குள்ளே இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாமே தேவையில்லை. அதாவது எந்த ஒரு இதாக இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா ஒரு காரணம் இருக்கும், லாஜிக் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ரீசன் உள்ள விஷயங்களை மட்டும்தான் நம்ம நம்பணுமே ஒழிய மற்ற எதையும் நம்ம நம்பக்கூடாது. அது லைன் அழகாக சொல்லியிருக்காரு. வேர் த கிளியர் ஸ்ட்ரீம் ஆஃப் ரீசன். நம்ம மைண்டில் அந்த கிளியராக ஒரு ஸ்ட்ரீம் இருக்கும், இதுக்கு இது காரணம் இருக்குது அது காரணம் இருக்குது, எந்த ஒரு சூப்பர்ஃபிஷியஸ் பிலீஃபையும் மைண்டில் வைக்காமல் ரீசனோட நம்ம மைண்ட் நல்லா கிளியராக யோசிச்சுட்ருக்கோம். அந்த மைண்ட் வந்து தொலைஞ்சு போயிடக்கூடாது. இதில் கொடுத்துருக்காரு பாருங்க, ஸ்ட்ரீம் ஆஃப் ரீசன் ஹேஸ் நாட் லாஸ்ட் இட்ஸ் வே இன் டு த ட்ரீயரி டெசர்ட் சாண்ட் ஆஃப் டெட் ஹேபிட். நல்ல ஒரு நீரோடை மாதிரி அழகாக ரீசனும் நம்ம மைண்ட் நல்லா கிளியராக இருக்கும், எந்த வித குழப்பங்களும் இல்லாமல். அப்படி இருக்கிற மைண்ட் வந்து அந்த பாலைவன மணல் மாதிரி அப்படியே அங்கே போய் மாடிடக்கூடாது, இதாகிடக்கூடாது. ஸோ தேவையில்லாத சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃபை மைண்டில் வச்சுக்காதீங்க. ரீசனோட இருக்கிற லாஜிக்கோட இருக்கிற விஷயங்களை மட்டும் நம்புங்க, தேவையில்லாத விஷயங்களை நம்பாதீங்க. எல்லா விஷயத்துக்குமே ஒரு லாஜிக் இருக்கும், அப்படி இருக்கிற விஷயங்களை மட்டும் நம்புங்க அப்படிங்கிற மாதிரி தாகூர் சொல்கிறார். ஓகேவா, வேர் த மைண்ட் இஸ் லெட் ஃபார்வர்ட் பை தி இன்டு எவர் வைடனிங் தாட் அண்ட் ஆக்ஷன் இன்டு தட் ஹெவன் ஆஃப் ஃப்ரீடம் மை ஃபாதர் லெட் மை கண்ட்ரி அவேக். இந்த கடைசி 2 லைன்ஸ் வந்து ஒரு ப்ரேயர் ஃபார்மேட்டில் கடவுள்கிட்ட வேண்ட மாதிரி சொல்கிறாரு. அதாவது அந்த ப்ராட் அண்ட் வியூ தாட்ஸ் ஆக்ஷன் எல்லாமே வந்து விரிவடையணும், மக்களோட எண்ணங்கள் சரி செயல்கள் சரி எல்லாமே விரிவடையணும், எல்லாமே மாறணும், முழுசாகவே ஒரு மாற்றம் வேணும். அப்படி வேணும்னா எங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கணும், அந்த சுதந்திரத்தை கொடுங்க கடவுள் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இந்த போயமை என் பண்ணுறாரு. ஒரு சொர்க்கம் மாதிரி எங்கள் இந்தியா மாறணும், விடுதலை கிடைக்கணும், அதுக்கு நீங்கள் தான் வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்குற மாதிரி இந்த போயமை என் பண்ணுறாரு ரவீந்திரநாத் தாகூர். ஓகேவா, தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா பேட்ரியாட்டிசம் ஒரு தீமாக சொல்லலாம். தென் இண்டிபெண்டன்ஸ், அவேக்கனிங், அந்த என்லைட்மெண்ட் வேணும் மக்களுக்கு, இந்த மூடநம்பிக்கையில் மூழ்கி இருக்காதீங்க, உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்காதீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி இப்படிலாம் நம்ம இருந்தால் தான் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும். எங்கே இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தால் தான் சுதந்திரம் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த போயம் மூலமாக ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருக்காரு ரவீந்திரநாத் தாகூர்.